பிறகு தமிழுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று முனைப்புடன் இந்த பணியை செய்திருக்கிறார். அதை இங்கே காட்சியாக வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 4 ஆண்டு காலம் அவர் ஒருவரே அந்த பணியை நிறைவு செய்திருக்கிறார் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். திரு உலகத் தமிழர் மையத்தினுடைய இயக்குனர் திரு இரா மதிவாணன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அனுமதிக்கிறேன். இந்த பெங்களூர் தமிழ்ச்சங்கமும் சென்னையில் இருந்து இங்கே இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்களை தலைவராக கொண்டிருக்கிற இயக்கமும் தமிழ் சுரங்கமும் இணைந்து இந்த தமிழர் உரிமை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இன்றைய முதல் அங்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய மேலாண் துணைத் தலைவர் தமிழ் சுரங்க தலைவருமான மதிப்புக்குரிய ஐயா ஆறு அழகப்பன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கர்நாடக மாநிலத்தினுடைய இந்திய ஆட்சிப்பணியை சார்ந்த கேடுக நண்பர் பெருமாள் அவர்களே, இந்த கருத்தரங்கில் வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே, கருத்துரையில் தனது கருத்தை பதிவு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய பேராசிரியர் சேது அவர்களே, மதிப்பிற்குரிய டிடிஎன் கிருபானந்தம் அவர்களே, மதிப்பிற்குரிய டாக்டர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மேடைக்கு வேலை ஊட்டி கொண்டிருந்த தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மதிப்புக்குரிய ராச அவர்கள் குறிப்பிடும்போது சொன்னால் காலத்தின் அருமை கருதி வரக்கூடிய பேராளர்கள் பேச்சாளர்கள் ஒரு சுருக்கமாக தங்களது கருத்துக்களை எதிர்க்கலாம் நல்லது என்று சொன்னார்கள். அதில் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு 5 அல்லது 7 மணித்துறையில் எனது ஓரிரு கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கருத்தரங்கிற்கான தலைப்பானது கேட்கும் பொழுதே நமக்கு மிக மிக மகிழ்ச்சி தருகிறது. மத்திய ஆட்சியில் மாநில மொழிகளுடைய பங்களிப்பு அல்லது மாநில ஏற்பு என்கிற வகையில் தலைப்பு மகிழ்ச்சி தருகிற ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஒரு என்னை பொறுத்தளவில் அவ்வளவு மகிழ்ச்சியை தராத ஒரு தலைப்பு என்று நான் கருதுகிறேன். காரணம், மத்திய அரசை பிறகு எடுத்துக்கொள்வோம், மாநில அரசை முதல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல மாநிலங்களிலே நடைபெற்றிருக்கின்ற எல்லா மொழிகளையும் கொண்ட ஒரு பெரும் முயற்சியாக இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய ஒரு பெரிய முயற்சி இதுவரை எடுக்கப்பட்டதில்லை. அதற்கு தமிழகத்தை பொறுத்தளவிலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில வரலாற்று உண்மைகளை, சில ஆவண பதிப்புகளை துணை வந்து நான் இங்கே ஒரு கருத்துக்களை வழங்க விரும்புகிறேன். 1812ஆம் ஆண்டிலேயே நமது இந்தியா முழுமையாக ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் அந்தந்த மாநிலங்களிலே வழக்கில் இருக்கின்ற மொழியினை ஏற்றுக்கொண்டால்தான் நமது நிர்வாகம் சிறப்பாக நடைபெறும் என்கிற கருத்தை முன்வைத்தார்கள். அந்த வகையிலே 1812ஆம் ஆண்டிலேயே அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது என்ன திட்டம் என்று சொன்னால் தமிழ் தேர்ச்சியும் இந்து சட்டம் என்கிற தலைப்பிலானது. அது சட்டத்துறை சார்ந்த ஒரு நிகழ்வு என்றாலும் கூட இருக்கின்ற இளநிலை அதிகாரிகள் தமிழிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்கினார்கள். அதே போலவே 1837ஆம் ஆண்டிலே நாம் எடுத்துக்கொண்டால் அப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல ஆட்சி நிர்வாக அதிகாரிகளுக்கு தமிழிலே தான் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. பல ஆவணங்களை தான் நான் இந்த செய்திகள் எடுத்திருக்கிறேன். அப்பொழுது சிவகங்கையினுடைய ஜமீன்தாராக இருந்த ஒரு பெருமகன் தன்னுடைய சிவகங்கை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழே தான் கடிதம் எழுதியிருக்கிறார். அதுபோலவே ஆவுடையாபுரத்தில் இருக்கின்ற ஒரு ஜமீன்தார் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு தமிழிலே தான் கடிதங்களை எழுதியிருக்கிறார். 1854ஆம் ஆண்டு வாக்கிலே தமிழினுடைய ஆவண பாதுகாப்பு அறை என்கிற ஒரு தனி ஒரு அறையை உருவாக்கி தமிழ் ஆவணங்களாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஒரு மாயை என்ன உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1950-60 ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக திராவிட இயக்கம் வந்த பிறகு
அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு மாயான தோற்றம் உருவாகி இருக்கிறது. ஆனால் அது அல்ல உண்மை நண்பர்களே. 1900 இருந்து எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் உணர்வானது எல்லா மக்களிடையே ஒரு ஊற்றுப்பெருக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அழுத்தம் திருத்தமான கருத்து. 1903 மரபினடிகள் தனது கடிதங்களில் எழுதுகிறார், தூய தமிழில் எழுதுகிறார். தன்னுடைய மனைவிடம் கடற்கரையில் இருக்கின்ற மீன் கண்காட்சியகத்தை நான் சென்று பார்வையிட்டேன் என்கிற தகவலெல்லாம் கூட அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதை போலவே பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாயத்தோற்றம் ஏன் உருவாகிறது என்பது எனக்கு புரியவில்லை. 1956ஆம் ஆண்டிலே முதலாக ஆட்சி மொழி சட்டம் தமிழகத்தில் உருவாக்கப்படுகிறது. அந்த ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்த அப்போதிருந்த அமைச்சர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நிகழ்விலே குறிப்பிட்டார்கள், இந்த ஆட்சி மொழி சட்டமானது சட்டமாக கொண்டு வரப்படுகின்றது. இந்த நிலை ஒரு மலர்வதை போன்ற ஒரு ஆரம்ப நிலை தான். இனிமேல் தான் இது காயாகி கனியாகி நமக்கு நிறைந்த பலனை தர வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது நண்பர்களே? நடந்ததா? காயுமாகவில்லை, கனியுமாகவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த மலர் பூவாகி வாடி வதங்கித்தான் போய்விட்டது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை நான் கூட சொல்ல வேண்டாம். அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 1967ஆம் ஆண்டிலே மதிப்புரிய முதல்வர் காமராஜர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், இந்த ஆட்சி மொழி சட்டம் 57 இயற்றப்பட்டு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டன, 11 நாட்கள் முடிந்துவிட்டன. இது இன்னும் நமது ஆட்சி புரிகின்ற கோட்டைக்கு உள்ளே நுழையவில்லை. கோட்டைக்கு உள்ளே நுழையவில்லை என்பது மட்டுமல்ல, நிர்வாக நலன் கருதி நடைபெறுகின்ற ஆட்சி மன்றமானாலும் தாலுகா அளவிலே கூட ஆட்சி மொழியாக இன்னும் தமிழ் இங்கே வரவில்லை. மிகவும் கேவலமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலம் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு ஆங்கில மோகமிக்க அதிகாரி வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது என்று வேதனையோடு வெளிப்படுத்தினார்கள். இந்த ஆட்சி மொழி சட்டத்தினுடைய ஒரே ஒரு விளைவு என்ன என்று நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழில்தான் அனைத்து அலுவலர்களும் கையொப்பமிட வேண்டும் என்கிற ஒன்று மட்டும் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முறையாக எல்லா அலுவலர்களும் தமிழை கையும் போட்டு மாதம் ஊதியத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பலனை தவிர முழுமையான பலன் எதுவும் இந்த ஆட்சி மொழி சட்டத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது என்னை பொறுத்தளவிலே ஐயம்தான். டாக்டர் எமினோ அவர்கள் தமிழ் மொழியிலே தான் மிக அதிகமான வேற்றுக்கள் இருக்கின்றன, வேற எந்த உலக மொழிகளும் அத்தகைய ஒரு வேற்றொற்றுகள் அதிக அளவில் இல்லை என்கிற குறிப்பினை தந்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சிறப்பான மொழி ஏன் இன்று இந்த இடைநிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது? இந்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் மதிப்புரை கியாபே அவர்கள் சொன்னார்கள், இருமொழி திட்டம் என்பது இருந்து போய்விட்டது, இதுக்கு திரும்பவும் நமக்கு மும்மொழி திட்டம் தேவை என்கிற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். நம்மை பொறுத்த அளவில் நாம் இன்னும் இந்தியர்களாக தான் இருக்கிறோமே தவிர தமிழர்களாக இல்லை. மொழியால் நாம் தமிழர்களாக இருக்கலாம், மொழி உணர்வால் நாம் தமிழர்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் இந்தியர்களாக இருக்கிற வரையிலே நமக்கு இந்த சிக்கல் இருந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், இந்திய அமைப்பு சட்டம் என்பது அத்தகைய நிலையிலே நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அமைப்பு சட்டத்திலே இந்திக்கும் இந்தியத்துக்கும் தான் இடம் இருக்கிறதே தவிர மாநில மொழிகளுக்கோ மாநில இனவாரி மக்களுக்கோ அங்கே என்ன உரிமைகள் அல்லது ஒதுக்கீடுகள் இருக்கின்றன என்று என்னால் சுட்டிக்காட்ட முடியவில்லை. பாரதி சொன்னால் செப்பு மொழி 18 உடையாள் என்று. ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா? ஒரே கருத்தை சொன்னார். ஆனால் இப்போ வெப்பு மொழிகளாகத்தானே பாரதா எல்லா மொழிகளையும் பார்க்கல, இந்தியை தவிர. பாரதி என்ன கருத்தில் சொன்னாரோ அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் பாரத தாய் 18 மொழிகளும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லையே. நமது அரசியலமைப்பு சட்டம் 17வது பாகத்திலே 343வது அதிகாரத்திலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகாரத்துவ மொழியாக ஆட்சி மொழியாக இந்தி தான் கட்டாயமாக இருக்கும் நிலை இருக்கிறது. அதே போல 344வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு அலுவலகங்களில் எல்லாம் இந்தி தான் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. இத்தகைய நிலையெல்லாம் இருக்கும் பொழுது நாம் எவ்வாறு ஆட்சி மொழியாக மத்திய ஆட்சி மொழியாக ஒவ்வொரு மாநில மொழியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது நண்பர்களே. ஆனால் ஐயா குறிப்பிட்டதை போல நாம் போராடுவதற்கான களம் நிறைய இருக்கிறது. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய செவிகளிலே நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் இருந்தாலும் கூட அதற்கு இன்னும் காலம் கணிந்து வர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் செம்மொழி தேவை என்கிற ஒரு கட்டாயத்திற்காக நாம் ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டு காலம் போராடினோம். ஆனால் நமது போராட்டத்தின் பலன் அண்மையிலே தான் விளைந்தது. அதுவும் கூட மத்திய அரசு ஒரு பலவீனமான ஒரு நிலையை எங்கிய போது தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு நமக்கு தேவை என்கிற ஒரு சூழல் வந்த போதுதான் அதற்கு ஒரு விடை கிடைத்ததை தவிர
நமது போராட்டத்திற்கான முயற்சிகள் பலனாக அது கிடைத்தது என்று கூட நாம் கருத முடியாத சூழல் இருந்தது. அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. எனவே நாம் இந்த நிலையில் மத்திய அரசை இன்னொரு காலம் கனிய வேண்டும் என்கிற காத்திருக்கிற அதே நேரத்தில் ஒரே ஒரு சின்ன கருத்தோடு முடிக்க விரும்புகிறேன். மதிப்புக்குரிய பேராசிரியர் ராமசாமி அவர்கள் மிக அழகான ஒரு நூலை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வி மன்றத்துடைய தலைவராக இருக்கிற ஒரு பெருமகன், காரைக்குடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் ஓய்வு பெற்றவர்கள், அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது இது ஒரு மிகப்பெரிய திட்டம், இதற்கு எல்லா மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு நாம் கோர வேண்டி இருக்கிற அதே காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அந்தந்த ஆளுக்கு உட்பட்ட மத்திய அரசு நிறுவனங்கள், வணிகத்துறையானாலும், சுங்கவரித்துறையானாலும், கப்பல் துறையானாலும், விமானத்துறையானாலும், வணிக வருமான வரித்துறையானாலும் போன்ற துறைகளிலே அந்தந்த மாநில மொழிகளுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு நாம் முதலில் மாற்றம் அடைய செய்கின்ற ஒரு போராட்டத்தை தொடங்கலாம் என்று சொன்னார்கள். அது எனக்கு உடன்பாடான கருத்தாக தெரிகிறது. அதை இந்த மன்றம் ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் இறங்கலாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திற்கும் மதிப்புக்குரிய ஐயா ஆறு அழகப்பன் அவர்களுக்கும் என்ற நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.